போட்டியாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கேமை விட்டே வெளியேறாங்க. ஆனால் அவங்க இருவரும் இந்த தீவை விட்டு இன்னொரு தீவுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு புதிய சவால்கள் காத்துட்ருக்கு. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். அது என்னதான் பண்ணுறது எங்கள் காட்டில் புத்தர் மட்டும் வந்து ஊற்றுருவாங்க. நீ வந்துருக்கலாம் போல். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா. கடல் போல கனவுகள் ஆழம், பயமில்லை நம்மிடம் தாழம். வானம் நம்மை நோக்கி கூவுது, வாழ்க்கை ஒரு போராட்டம் வெல்லுது. அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். அச்சம் என்பது மடமையடா, தடைகள் எல்லாம் சோதனைதான். விழுந்தாலும் எழுந்து நின்று வீரம் காட்டும் நம்மதான். உள்ளத்தில் தீயை கொளுத்து, பயத்தை சுவாசம் போல தள்ளு. நீதான் நாயகன், நீதான் கதையின் தலைவன். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. எஸ், இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 அந்தமான் ஐலண்ட்ஸ் போலீஸ் vs கைதிகள். வெல்கம் பேக் காய்ஸ். நீங்கள் எல்லாம் ஒரு கேம் விளையாடுறீங்க, ஆனால் சில பேர் உங்களையே கேமாக விளையாடுறாங்க. அது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போலீஸோட டீம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அண்ட் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் அது குறைஞ்சிருக்கு. நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம். எனி கமெண்ட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? இருக்கு. அருள்மணி வந்து நேற்றோட சேலஞ்சில் வின்னிங் டீமில் இருந்தார். அவருக்கு அந்த நான் உங்கள் சேவகன் சட்டை வந்து மேபி ஒரு இன்சிடென்டலாக கிடச்சிச்சு. அதான் அவருக்கு அந்த சட்டை கொடுத்தப்பட்ட ரீசனும் ஒரு உண்மையாக சொன்னால் ஒரு மொக்கன ரீசன் தான். ஸோ ஒரு வின்னிங் டீமில் இருந்து இப்போ அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்கோர் போர்டில். அந்த சட்டை போட்ட ஒரு காரணத்தினால ஏன்னா ஒரு 6 ஹவர்ஸ் போட்டிருப்பாரா. ஓகே, யார் அந்த சட்டை போட்டிருக்கா, நீங்கள் முன்னுக்கு வாங்க, யாரோட ஐலண்ட், அது கம்ப்ளீட்லி அன்சைட் தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக் ட்ராக் பண்ணிங்கன்னா கேமோட ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேமோட ஃபார்மேட் படி 2 பேர் சேவகன் போட்டவங்க வெளியாக வேண்டியது. பட் அது எப்படி போனதுங்கிறது எங்களோட கையிலே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் போலீஸ் அந்த முத்துக்களை கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா இதுதான் நடந்திருக்கு. கண்டுபிடிச்சிருந்தா அருள்மணி வெளியாகிருக்க மாட்டார், ஜோஷுவா தான் வெளியாகிருப்பார். ஏன் ஜோஷுவாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். யாரை நீங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறீங்க? அவர் சொல்லியிருக்கலாம், அவருக்கு பிடிக்காதவங்க, இல்லை அவரை புலி பண்ணுறவங்க, அவரை டார்கெட் பண்ணுறவங்க, இல்லை அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறவங்க கூட அவர் வெளியாக்கிடலாம். அது அவருடைய ரீசன். ஓகே, இன்றைக்கி ஒரு சீக்ரெட் ஓட் அவுட் வச்சுருந்தோம் பிரிசனர்ஸோடைய டீமில். உங்களுடைய டீமை கீழே இழுக்கிறது யார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். அதில் சீக்ரெட் ஓட் அவுட்டில் நிறைய பேர் இந்த முடிவை எடுத்திருக்கீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜோஷுவா தான் இருக்கும். ஃபிசிக்கலாக அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவர். ஆனால் இருந்தாலும் நம்ம நந்தினி அக்காவும் ஃபரானா கம்ப்ளீட்லி அவரை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டு அவர் இது பண்ணிட்டாங்க. பிஹைண்ட் த சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ரான் டாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் மெதுவாகவே அவர் கொஞ்சம் எந்திரன் மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் மைண்டில் என்ன ஓடுன்னு தெரியல. பட் பார்க்க போனால் ஹீஸ் த வீக்கஸ்ட் பிளேயர். நேற்று கூட அந்த டாஸ்க்கு முடிச்சு கீழே இறங்கி வந்துட்டு எனக்கு ராக் கிளைம்பிங் தெரியும்னு சொல்கிறாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் வச்சு நிறையா பண்ணியிருக்கலாம், நம்ம ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப வெகுலி யோசிச்சு ஒரு வேலையை பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் தான் வீக்கஸ்ட். அவர் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாட்டேறாரு. வேர்ஸ்ட் பிளேயர்னா ராகுல் சொல்லுவேன். ஏன்னா அவரோட கேம் பிளே வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, எல்லாரையும் இன்டெக்டாக இருக்காரு. இப்போ யாராச்சும் பேசுறதா குறுக்க வந்து ஏதாச்சும் பேசி அவரே திட்டு வாங்கியிருக்காரு. உங்களுடைய டீமில் வீக்கஸ்ட் லிங்க் ஜோஷுவா, இங்கே வாங்க. உங்களுக்காக இவர் போலீஸ் டீம்லேருந்து ஒருத்தர் எலிமினேட் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் இவரை வீக்கஸ்ட் லிங்க்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஜோஷுவா, நீங்கள் கீழே போங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு புது நாள், ஒரு டாஸ் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸ்கோப்போட நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு. 6 பேர் 11 புள்ளிகளில் இருக்கீங்க. ஒரு புள்ளி வித்தியாசத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த டாஸில் 3000 வெள்ளி காத்துக்கிட்டு இருக்கு. $3000. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஒரு கடுமையான டாஸ்காக இருக்க போகுது. என்னன்னா இந்த டீமில் ஆள் குறைவாக இருக்குது, பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்த போகிறோம். உங்களுடைய நியூ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜோஷுவா. I saw that coming actually. நல்லாட்டே சொல்லிட்டு இருந்தேன், பாருங்கடா அந்த டீம் போயிருக்கான், நல்லா செய்ய போகிறான், பெட்டராக செய்ய போகிறான்னு. உங்கள் டீம் உங்களை துரத்தி விட்டதுனால இப்போ போலீஸ் டீமில் சேர்றீங்க. யூ ஆர் வெரி லக்கி, நான் அப்படி சொல்லுவேன். பட் இந்த மலை மாதிரி லக் நிப்பாட்டும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு இந்த புது டீமில் அருணுடைய தலைமையில் ஒழுங்காக விளையாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜாயின் த டீம். ஜோஷுவா வந்தது ஓகே, ஏன்னா ஜோஷுவா ஒர்க் பண்ணுவார். அவர் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்கார், அது மட்டும்தான். ஸோ அவரை மோட்டிவேட் பண்ணி பேசினா அவர் டாஸ்க் ஒழுங்காக பண்ணுவார். இதுக்கு மேலே உங்கள் டீமில் ஆள் குறையக்கூடாது. ஓகே ப்ளீஸ். ஒரு ஏன் கைதிகள்ஸ், நீங்கள் தான் நல்லா விளாண்டுட்ருக்கீங்க, சிறப்பாக விளாண்டுருந்தீங்க, வாழ்த்துக்கள். இந்த சுற்றுலையும் எப்படி விளாட்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ கோ அண்ட் கெட் ரெடி கைஸ், லெட்ஸ் கோ. அறிவிப்பு: உங்களுக்கு தேங்காய் நார்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த தேங்காய் நார்களை வச்சு நீங்கள் கயிறுகள் திரிக்க வேண்டும். நீங்கள் திரிக்கிற ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் உங்களுடைய தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு ரிவார்டாக வழங்கப்படும். இப்போ இப்போ மழை வர மாதிரி இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி ஒரு டென்ட்டு வாங்கணுமோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு டென்ட்டுக்குள்ளே இருக்க முடியும். டென்ட்டுக்குள்ளேயும் நம்ம கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சா தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக தீட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட பெனிஃபிட்ஸ் வரும். டாய்லெட் வேறு இல்லை. ஸோ இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்து அதை வேறு நம்ம தேடணும் டாய்லெட் எங்கே இருக்குதுன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பண்ண பார்ப்போம். இப்போ மழை பெஞ்சால் நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமே வந்து நம்ம லிட்ரலி நம்ம கையில் தான் இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. மடமையடா வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தா கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யவே முடியாது. ஸோ என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். Are you guys ready? Police versus கைதிகள். This is the challenge. ஓகே, அங்கே 3 தேங்காய் இருக்குது, இங்கே 3 தேங்காய் இருக்குது. Bring the தேங்காய் across. தேங்காவை அக்ராஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு. 3 தேங்காவை அக்ராஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று எடுத்துகிட்டு போகலாம், 2 எடுத்துகிட்டு போகலாம், 3 கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் வருவீங்க. நடுவில் தான் சிக்கல். நடுவில் வரும்போது யார் வேணால் தள்ளி விடலாம், கீழே விழுவலாம், இல்லை நீங்கள் தாண்டி வரலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் மேலே ஏஞ்சி வந்து
தேங்காவை அங்கே கொண்டு போகணும். ஆனால் அதுக்குள்ளே உங்களை ஒருத்தர் அதை முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க, யோசிங்க என்ன செய்யணும்னு, போட்டு தாக்கு. ரெடி? ஸோ புரிஞ்சிச்சு அந்த பிள்ளைங்களோட நம்ம நடக்கணும், கப்பல் தாண்டி கப்பலுக்கு அந்த கப்பலுக்கு போகிறதுன்னு. ஆனால் 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ண, நடுவில் மீட் பண்ணலாங்கன்னு சொல்ல அந்த இதை எதிர்பார்க்கல. எனக்கு தண்ணினாலே கண்டம், நீச்சல் தெரியாது. நான் ஜாயின் பண்ண போதே சொல்லிட்டேன். ஆனால் லைஃப் ஜாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்போவே படக்குன்னு இருந்துச்சு. போலீஸ், உங்கள் கேப்டன் அருண். இந்த கேமுக்கு நான் கேப்டன் இருக்க போகிறேன், ஏன்னா இந்த கேம் வந்து என்னோட ஸ்ட்ரென்த். யார் வந்து லீடர் அப்படின்னு கேட்டப்ப மறுபடியும் வந்து அவரே வந்து நான் லீடராக இருக்கேன், உங்களுக்குலாம் ஆட்சேபணம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து போயிட்டு நான் லீடராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஓகே, உங்களோட முதல் பிளேயர் யாரு? அவங்கள சூஸ் பண்ண சொல்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, எல்லாத்துக்கும் நீங்களே முதல்ல சொல்லுங்க யார் உங்கள் பிளேயர்னு. ஏன்னா அவங்க கையில் அத்தாரிட்டி இருக்குது. அண்ட் அவர் வந்து ஒரு டாமினன்ட் பர்சன். அவர் டீமில் வந்து அவர் ஒண்டி தான் பேசுவார், வேறு யாரும் பேச மாட்டாங்க. போலீஸ் சொல்கிறத கேட்டுதாகணும். சூஸ். நம்ம எல்லா மேட்ச்க்கும் அப்படி தான் பண்ணிட்டோம். ஏன்னா எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? சான்ஸ் கொடுக்க வேணாம். என் பாப்பா சொல்கிறாங்களே நம்மளும் போலீஸாக ரொம்ப நல்லவராக இருக்கும், நல்லவங்களா இருக்கும், ஆனால் கேம் ஆட மாட்டோன்னு. நம்மளால் இப்படியும் ஆட முடியும்னா ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சொல்லு. ஃபர்ஸ்ட் பிளேயர் யார் அனுப்புறீங்க? உங்கள் ஆள் யாரு? முதல் பிளேயர் வினோத். நான் முதல்ல போனேன், ஓப்பன் வந்து வினோத். ஆக்சுவலி இந்த டோட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சண்டை போட தேவையில்லை. நம்ம வந்து பாஸ் பை பண்ணும்போது கரெக்டாக பாஸ் பை பண்ணாக்க 2 பேரும் தாண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். நம்ம அந்த தேங்காய் தூக்காம முதல்ல போய் அவரை தள்ளிவிட்டுட்டு அவங்க தண்ணியில் இருக்கும்போது அதை கேபிட்டலைஸ் பண்ணி அந்த 3 தேங்காய் எடுத்து போகிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சொன்னேன். லைக் நம்ம போனோடனே அவர் வந்தார் பார்த்தீங்களா என்கிட்ட ஏதோ அடிக்கிற மாதிரி. நானும் பார்த்தேன் ஐயே நம்ம மைண்ட் செட் இங்கே வேலை செய்யாது, இவங்களாம் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் ஓகே இதுக்கப்புறம் முடியாது, நம்ம டாஸ்க்கை ஹார்டாக தான் பண்ணி ஆகணும். சின்ன பிளேக், நம்ம 2 பேரும் பிக் சைஸ், கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க். அதான் நடு கடலில் தண்ணியில் என்ன இருக்குது கூட தெரியாது. எக்ஸைட்டிங் அட் த சேம் டைம் ஸ்கேரி. ஓகே, போலீஸ் 1, கைதிகள் 0. தள்ளி விட்டுட்டு 2 பேரும் உள்ளிட்டு மேலே ஏறி ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 1-0 கடிச்சிட்டு. போலீஸ் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லை ஜெனேஷ், இந்த வார்த்தைக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறே இல்லை. அவங்க சொல்லட்டும் யார் போறான்னு, நம்ம ஆளை இறக்குறோம். ஓகே, அங்கே வந்து குமார், இங்கே ஷான், குமரராஜ். இந்த டாஸ்க்கு விட்டால் அப்புறம் நாங்கள் தான் திருப்பி ஏமாடியாக இருப்போம். அந்த இடத்துல நாங்கள் இனிமேல் ஈஸியாக போக மாட்டோம் உங்கள் மேலே. அதான் அவ்வளோதான், சிம்பிளாக தான். ஓகே, குமரராஜ், ஷான், முக்கியமான ஒரு விஷயம், கொக்கநாட்டை விட்டுறாதீங்க. 3 கொக்கநாட்டை நீங்கள் கரை சேர்க்கணும். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ராஜனை வந்து ஒரு ஈஸியான கண்டக்ஷன் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. அதுவும் என்ன மாதிரி என் பில்லில் இருந்துக்கிட்டு அவரை எதிர்த்து போகிறது, தட்டி விடுறதுன்றது சாமானிய விஷயம் கிடையாது அது. ஸோ அந்த இடத்துல நான் அவ்வளோ முட்டி மோதியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவரை என் கப்பலில் நான் ஏற விடலை, உள்ளே வரவே இல்லை. தண்ணிக்குள்ளே பூந்தாலும் நினச்சேன் முடிஞ்சிச்சுனாக்காக நம்ம தோல்வி முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இப்படி சொல்லிட்டு மேலே வந்து நீச்சலாம் அடிச்சிட்டேன். ஏன்னா உள்ளுக்கு விழுவும்போது என்னோடையும் ஷானோடையும் ஸ்ட்ரெப் வந்து டெங்கல் ஆகிடுச்சு. முதல் ரவுண்டில் விழும்போது கூட அவருக்கு பிடிமானம் இல்லாமல் என்னை தான் பிடிச்சிக்கிட்டார். அவர் பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகையில் நானும் சேர்ந்து முங்கிட்டேன். ஸோ நம்ம பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வெளியாகிறதுக்கும் அவர் வெளியாகிறதுக்கும் கீழே பிடிச்சி இழுக்குது வேறு. ஓ 3-4 வாய் தண்ணி பிடிச்சி அதனால தான் 2வது அப்படி ஏறும்போது எனக்கு ரொம்ப டிஸி ஆகி நான் மூச்சு வாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிட்டேன் சைடில், ரைட் சைடில். Okay guys, listen up. Rules are rules. Okay? கொக்கநாட்டை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகணும், அதுதான் ரூல்ஸ். அவங்கள போய் தள்ளுறதோ அடிக்கிறதோ கிடையாது. அந்த பட்சத்தில் கீழே விழுறது வேற. பட் கொக்கநாட் இல்லாமல் மேலே போகக்கூடாது. அதனால Shan is disqualified.
தான் நடந்தது இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வர நிலைமை வந்துட்டு. போலீஸ் அடுத்து யாரு? நம்ம சாலையில் இருந்து ஃபஹானா காவேரி. காவேரி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். ஐ மீன் எஸ், நிறைய பேர் நினைப்பாங்க நான் பிக் சைஸாக இருக்கேன், பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். ஆனால் ஷீ வாஸ் ஈக்குவல் காம்படிட்டர் எனக்கு. This is you. Okay, ponga. Yep. Inch, yep. Push and stay balanced. Stay balanced. பாஸ் பண்ணி போகலான்னு பார்த்தோம், முடியல. ஸோ நான் பிடிச்சி தள்ளும் போது 2 பேரும் விழுந்துட்டோம். ஸோ என் டீம்மேட்ஸ்லாம் என்னை மேலே இழுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா தண்ணியில் விழுந்தோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நான் ஏறி வரத்துக்குள்ளே அவங்க மறுபடியும் தேங்காய் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 2வது வாட்டி போகும்போது 2 வாட்டியும் விழுந்து அப்போ அவங்க மேலே ஏறும்போது அவங்க தேங்காவை கீழே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்னொரு தேங்காய் கிடைக்கிறதுக்குள்ள நான் மேலே வந்து 3 தேங்காய் எடுத்துட்டேன். அவங்க ஒரு தேங்காய் விட்டனால நான் 3 எடுத்துட்டு அந்த பிளேங்கை மெதுவாக க்ராஸ் பண்ணி அங்கே போயிட்டேன். Okay guys, the score is 2-1. Nandini versus Rahul. ஜோஷா ஆல்ரெடி சொல்லியாச்சு யூ கோ அகேன்ஸ்ட் ராகுல்னு. முன்னாடி பேசினப்ப வந்து ஜோஷா வந்து முடியாது, செய்ய முடியாது, வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. வந்து வேறு வழி இல்லை, ஜோஷா செய்ய முடியாதுன்னு சொன்னதால் ஐ வெண்ட் அகேன்ஸ்ட் ராகுல். நந்தினி அக்கா, நம்ம 100% அண்ணன் வந்து வினோத் அண்ணன் சொன்னால் ஃபவுல் மட்டும் பண்ணாத, பேட் இது பிகாஸ் முன்னாடி வந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து ஃபவுல் விளாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறதுல. நான் ட்ரை பண்ணேன், பிளாக் பண்ணேன், அவர் என்னை புஷ் பண்ணார். என்னோட பேட் லக், நான் வந்து போட்டில் சைடில் வந்து இடிச்சுக்கிட்டேன். நந்தினி அக்காவால் முடியல, அவங்க விழுந்துட்டாங்க உள்ள தண்ணிக்குள்ளே. இப்போ இளநியை வச்சேன், அதுக்கப்புறம் போயிட்டு மீதி 2 இளநியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிச்ச பாயிண்ட்டை. கைதிகளுடைய டீம்லேருந்து வெளியான ஜோஷுவா இன்னைக்கு போலீஸ் ஆகி அவங்களுக்கு வினிங் ஸ்கோர் கொடுப்பாரா? துர்கா எப்போதும் அமைதியா இருந்து இன்னைக்கு அவங்க வினிங் ஸ்கோர் கொடுப்பாங்களா? திஸ் இஸ் தி டிசைடர். கிவ் யுவர் பெஸ்ட். ஜோஷா வந்து அவர் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர். அவர் வந்து ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் அப்படியே மசில் நல்லா பெருசாக வச்சிருப்பாரு. And your time starts now. நான் என்ன பண்ணேன்னா என்னோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு என் சட்டைக்குள்ளே தேங்காய் வச்சுக்கிட்டேன். ஒரு கையில் அந்த கயிறை பிடிச்சிட்டு ஒரு கையில் அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டேன். ஜோஷா மேலே உண்மையை சொல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஜெயிச்சு கொடுத்து பாருன்னு சொல்லிட்டு. நான் ஒரு தேங்காவோட போனால் அவர் ஒரு தேங்காவோட வந்தார். அப்புறம் வந்து 2 பேரும் வந்து இப்படியே காலை லாக் பண்ணி வச்சுக்கிட்டோமா, என்ன ஆச்சுன்னே தெரில. என்னமோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு 2 பேருமே விழுந்துட்டோம். எனக்கு ஏற்கனவே கண்ணு அவ்வளோ தெரியாது, இதில் வேற தண்ணியில் போட்டோன்னா அறவே கண்ணு தெரியல. அதுக்குள்ளே ஜோஷுவா வந்து 2 தேங்காய் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாரு. அப்புறம் கடைசி தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாரா, எனக்கு தெரியும் அந்த தேங்காய் அவர் கொண்டு வந்தால் ஜெயிச்சிருவார். எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரில. இந்த தேங்காய் அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவரோட தேங்காய் அப்படியே எத்தி விட்டுட்டேன்.
நான் நினச்சேன் தேங்காய் மட்டும் கலந்து கடலில் விழுந்துடும், மறுபடியும் நம்ம ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு ஓடலான்னு. ஆனால் அந்த மனுஷன் நான் இப்படி பட்டுன்னு வச்சதுக்கு பொட்டுன்னு விழுந்துட்டாரு. என்னால் தான் வந்து என் டீம் வந்து அந்த வின்னிங் பாயிண்டை லூஸ் பண்ணாங்க. அதனால் இந்த கும்பலில் அடுத்து என்னை என்ன டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மனசுலாம் ஒரே வலிக்குது. ஓகே காய்ஸ், வெல் டன். வெறித்தனமாக விளாண்டிங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமாக விளாண்டிங்க. சில இன்ஜுரிஸ் வேறு இருந்துச்சு. பட் பேஸில் போய் பார்ப்போம் அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் யார் ஜெயிச்சா எங்கிறதையும் பேஸில் போய் நம்ம முடிவுகளை சொல்லுவோம். வெல் டன் காய்ஸ். வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. வாழ்வை வெல்லும் வீரமடா, அச்சம் என்பது மடமையடா. மழை வேற ஆரம்பிச்சிருச்சு நினச்ச மாதிரி. இந்த மழையிலே பண்ணுவோம். இந்த நினைஞ்சிருச்சு வேற, தீட்ட முடியுமா? கரெக்டா முடியும் நினைக்கிறேன். மழை பெய்யும் முதல்ல ஒதுங்கி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே போய் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மீட்டர்ஸை அட்லீஸ்ட் முடிச்சிட்டேன்னா சாப்பாடு தண்ணி அதை விட அட்லீஸ்ட் டென்ட்டு கிடச்சிருச்சுன்னா எனக்கு வந்து இந்த மழையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியும். அட்லீஸ்ட் இன்றைக்கி ராத்திரி தூங்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் இங்கே. Fantastic guys. என்ன ஒரு துடிப்பு, என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு போட்டித்தன்மை. You guys did it really. 2-all and match decider point வரும்போது உங்களால் ஒதுக்கப்பட்ட ஜோஷ்வா அங்கே அண்ட் துர்கா இங்கே. என்ன அருணுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணார். அதில் ஜோஷ்வா வந்து ஏன்னா அவர் பயந்துட்டு இருந்தார், தண்ணி பயம் வேறு. அவருக்கு மோட்டிவேஷன் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினார். ஸோ அதுக்கு பாராட்டுக்கள் அருண். அண்ட் அஃப்கோர்ஸ் மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அடித்து பிடிச்சி ஜோஷ்வா ஒரு கோல் அடிச்சிட்டாரு. அந்த வகையில் அவரை எத்தனை மாதிரி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சரிங்களா? நான் வந்து மம்மி ப்ராமிஸ் நான் வந்து அந்த தேங்காவை தான் எத்தணும்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அந்த தேங்காய் கடலில் விழுந்துச்சுன்னா அவரால் எங்கள் படகுல வைக்க முடியாது. அதுதான் ஏன்னா அது யாருமே பண்ணி நான் பார்க்கல. எல்லாரும் வந்து மற்ற கான்டெஸ்டன்ஸை தான் புஷ்கலானே தவிர கையில் இருக்க தேங்காவை தட்டி விட்டு அது விழுந்தா அதுதான் என் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணது ஓகே, நீங்கள் நினச்சது ஓகே. ஆனால் அவர் எத்தனை பேருக்கு நீங்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இல்லை அது நான் இஷ்டம் வர்றேன். நான் வந்து வினோத் நீங்கள் சிரிச்சிங்க, அது கேமராவில் இருக்குது, நானும் பார்த்தேன். நான் எதை நினச்சி சரி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் எத்தனை பிறகு எல்லாரும் அவர் விழுந்துட்டோன்னு என்னை பார்த்து சிரிச்சாரு, நான் அவரை பார்த்து சிரித்தேன். அவர் சிரிச்சாரா? ஆமாம், அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சுக்காரன். ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் விழுந்தவரும் அவரும் சிரிச்சாரு. ஓகே, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு அவர் விழுவும் போது நீங்கள் சிரித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, சிரிக்கலைன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போ பெஸ்ட் பிளேயர் உங்கள் டீமில் யார், பாயிண்ட்ஸ் யார் யார் கொடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணுற நேரம் வந்துருச்சு. முதல்ல பெஸ்ட் பிளேயர் யாருன்னு 30 செகண்ட்ஸில் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே guys, ஓகே வின்னிங் டீம் உங்கள் மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? அருண். அருண் மேன் ஆஃப் த மேட்ச். 10 points goes to அருண். ஓகே அருண், நீங்கள் இப்போ முடிவு எடுக்கணும். 9, 8, 7, 6 யாருக்கு போகுதுன்னு? ஃபஹானா 9. ஃபர்ஹானா 9. 9 புள்ளிகள் ஃபர்ஹானாக்கு போகுது. 8 புள்ளிகள். 8 points.
8 புள்ளிகள் ஷான். 7 புள்ளிகள். ஜோஷா நம்மளுக்கு அந்த வின்னிங் பாயிண்ட் எடுத்தாலும் அவர் வந்து ராகுல் கிட்ட தான் போய் இருக்கணும். அவர் பேக்கப் பண்ணிட்டாரு பயத்தினால. ஸோ அவங்களுக்கு 7 பாயிண்ட். நந்தினி 7 பாயிண்ட்ஸ். ஜோஷாவுக்கு 6 புள்ளிகள். ஜோஷ்வா 6 புள்ளிகள். அவர் டிஸ்குவாலிஃபை ஆனாரு, இவர் வினிங் கோல் அடிச்சாரு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து என் மேலே விழுந்துச்சு ஆஸ் அ லீடரா. அண்ட் அவர் டிஸ்குவாலிஃபை ஆனது வந்து என்னால், சரியா? அண்ட் அவர் நான் சொன்ன மாதிரி ஆஸ் அ டீம் பிளே அவர் ஃபாலோ பண்ணார். ஸோ அப்படி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலன்னா அவர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாரு. ஜோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விண்டோ இருந்துச்சு 3 தேங்காய் எடுக்க. ஆனால் அவர் நம்ம பேச்சை கேட்காம அப்படியே போயிட்டாரு 2 தேங்காய் வச்சு. அப்போ மேட்ச் ஆக்சுவலி ஏர்லியாக முடிஞ்சிருக்கணும். அவங்க இன்னும் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விண்டோ நம்மளுக்கு இருந்துச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது பைக்கில் அப்புறமா நான் பேசணும், ஏன் ப்ரோ நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அந்த டீம் பிளே வரல அவர்கிட்ட இருந்து. அதனால தான் அவருக்கு 6 புள்ளி. இந்த ஸ்கோரில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா போலீஸ் டீம்? நந்தினி சொல்லுங்க. இல்லை. ஓகே, ஏன்? அருண் அண்ட் ஷான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த கேப்டன் சொன்னார், இந்த மாதிரி அவர் சொன்னதால தான் ஷான் செஞ்சார், அதனால் அவருக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. வாட் ஐ ஃபீல் இஸ் அவர் வந்து கேம்லேருந்து வெளியாயிட்டார். நான் வந்து விளையாடினேன், ஓகே. அண்ட் நான் வந்து ஒரு ஸ்டெப் ஹையராக இன்னும் விளையாடினேன். ஏன்னா இவர் வந்து லாஸ்ட் மினிட்ல நான் வந்து ராகுல் அகேன்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற ஆப்ஷனே கிடையாது, பேலன்ஸ் இருந்தது நான் தான். ஸோ அதனால ஐ திங்க் ஐ டிசர்வ் அ பாயிண்ட் ஹையர். ஓகே, உங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இப்போ டீம் கேப்டன் இல்லை மேன் ஆஃப் த மேட்ச் முடிவு எடுக்கணும். அப்படி அவர் சேஞ்ச் பண்ண போகிறாரா, அப்படி அதே கண்டினியூ பண்ண போகிறாரான்னு? அருண். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும் த பர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஓகே, ஸோ எல்லாரும் ஒப்பீனியனும் கேட்கணும் அந்த டீமில். அண்ட் ஐ see a slight flaw in my style. Perhaps I should listen more. Actually, we had more time to இன்னும் கூட கால அவகாசம் கிடைச்சிட்டு to talk to everybody. ரொம்ப விஷயங்கள் நான் லிசன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் rather than reacting. And it is true. உண்மை தான். இவங்களோட எஃபர்ட் வெர்சஸ் சண்முகம் எஃபர்ட் வந்து பார்க்க போனால் அந்த லெவலில் எஃபர்ட் வாஸ் டெஃபினெட்லி மோர். ஏன்னா அவங்களோட ஒப்போனன்ட் as such ராகுலுக்கு அகெயின்ஸ்டாக போனாங்க. ஓகே, எனக்கு அது அக்ரீபிளாக இருக்குது. என் எஃபர்ட்டுக்கு நான் போட்டேன், ஓகேவா? அப்பயும் என் போலீஸ் கேப்டன் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சேன் நான். ஆனால் நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டீங்களே, அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அருண் கொடுத்ததாக தான், அதுக்காக தான் அவர் 8 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு எனக்கு. அதனால் மற்றபடி நாங்கள் பேசி வச்சுக்கிட்டோ இல்லை உனக்கு நான் பண்ணுறேன் எனக்கு நீ பண்ணு அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஐ ஃபீல் நான் அவர் எதுக்கிறதுக்கு போட்ட எஃபர்ட் அவங்க ராகுல் போட்ட எதுக்கிறதுக்கு போட்ட எஃபர்ட் அதிகம் நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணுறதுலாம் போலீஸ் சூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் அருண் தான் வந்து சொன்னார் செய்யறதுக்கு, அதனால தான் செஞ்சேன்னு சொல்லும்போது ஒரு குற்ற உணர்வோட உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தோணுதுல்ல? இல்லை, டெஃபினட்டாக. ஏன்னா அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஏன் நீங்கள்லாம் ஒன்றா செஞ்சு வேணாம் அந்த மேட்ச் கொடுத்தீங்க? அதுவே தப்பாக இருக்க. ஒவ்வொரு டாஸ்க் முன்னாடியும் ஆஸ் எ கேப்டனா அவரை கேட்பேன், என்ன எப்படி டைம் கொடுப்பாரு, நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்களா, எனி அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. யாருமே அப்ஜெக்ட் பண்ணலை. பிகாஸ் எனக்கும் சரி, ஜோஷும் சரி, ஃபஹானும் சரி, நாங்கள் 3 பேரை அவர் தான் எங்கள் டீமை வெற்றிக்கு லீட் பண்ணுறதுக்கான சரியான லீடர் நாங்கள் நினச்சோம். இதுதான் எங்களுடைய கருத்து. ஓகே, இப்போ முடிவு தான் என்ன சொல்லுங்கள். ஸோ சொன்ன மாதிரி ஒரு டீம் தலைவனா எல்லோருடைய ஒப்பீனியன்ஸாக கேட்கணும். அண்ட் ஐ திங்க் எல்லாருக்கும் அக்ரியபிள் தான். ஃபைனல் ஸ்கோர் 9-8-7-6. ஃபைனல் ஸ்கோர் அருண் 10, ஃபரானா 9, நந்தினி 8, ஷான் 7, ஜோஷ்வா 6. அதுதான் அவங்களுடைய ஃபைனல் டிசிஷன், ஃபைனல் ஸ்கோர். கைதிகள் தோற்றுருந்தாலும் உங்கள் டீமில் பெஸ்ட் பிளேயர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராஜ், அவருக்கு 5 புள்ளிகள். அதை தொடர்ந்து 4, 3, 2, 1 யார் கொடுக்க? 4 நான் சொல்ல போகிறது காவேரி. 4 புள்ளிகள் காவேரி. 3 புள்ளிகள் ராகுல். 3 புள்ளிகள் ராகுல். 2 துர்கா. 2 புள்ளிகள் துர்கா. 1 புள்ளி வினோத். நான் வந்து தூக்கி வச்சாலும் என்னை இறக்கி வச்சுட்டாங்களேன்னு ஒரு அப்செட் இருந்துச்சு என்கிட்ட. அண்ட் ஐ திங்க் ஐ பின் டூ நைஸ். பார்க்க போனாக்கா இங்கே எத்திக்கலாக வேலை செய்யுமான்னு ஒரு சந்தேகம் தான். இதுக்கப்புறம் பீட் எத்திக்கல் ஆன் எத்திக்கல்
நான் நினைக்கிறேன் நான் கேமை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் முன்ன காந்தூரில் பார்த்த மாதிரி இங்கே பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் இவங்கெல்லாம் கொஞ்சம் வேக்கப் பண்ணுவேன். இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி 3000 வெள்ளி கேஷ் பாக்ஸ்குள்ளே போது. காட்ஸ் கேஷ் பாக்ஸை எடுத்துருவாங்க. ஏற்கனவே 3000 வெள்ளி உள்ளே இருக்குது. நீங்கள் இந்த போட்டியில் சிறப்பாக செஞ்சதுனால இன்னொரு 3000 வெள்ளி உள்ளே போகுது. 6000 வெள்ளி வெற்றியாளர்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், ஒரு அளவு செஞ்சுட்டேன். மொதல் ரோப் எவ்வளோ நீட்டுன்னு தெரியல, அளக்க போகிறேன். 5 மீட்டர் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும். 5 காய்ஸ், 5 முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒன்று செஞ்சுருக்கேன், 1 மீட்ரு அடிஷனல். நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த சைக்ளோன் பாஸ் பை பண்ணிச்சா என்னன்னு தெரில, நம்ம டென்ட்டெல்லாம் பறக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. தண்ணி லெவல்லாம் நம்ம லேனுக்கு வந்துட்டு என்ன நடந்துருன்னு நினச்சேன்னா அந்த ஹோல் டேனே கவுந்துருன்னு தான் நினச்சேன். இந்த மாதிரி புயல் காற்றுலலாம் தங்குறது வந்து இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். 1 inch 2 inch வரைக்கும் தண்ணி தங்கிருச்சு. ஃபேன் ஒயர் எல்லாம் இழுத்து அன்பிளக் பண்ணியாச்சு, ஏன்னா வந்து டேஞ்சரஸ் அப்படின்ட்டு. டென்ட்டில் அந்த இன்னொரு பக்கத்தில் இருந்தது ஃபுல்லாக வெட் ஆகி அவர் பிலோ பிளாங்கெட் எல்லாம் வெட் ஆகிடுச்சு. என் சைடில் வந்து என் பேக் கீழே இருந்த என் திங்ஸ் எல்லாம் வெட் ஆகிடுச்சு. உள்ளார இன்னும் திறந்து பார்க்கல உள்ளார எப்படி இருக்குன்னு. ஓகே गाइस, வெல்கம் பேக். நேற்று ஆரம்பிச்சதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா சரியான சைக்ளோன் மழை, ரெட் அலர்ட் மழை இடமில் அடித்து ஊற்றுருக்கீங்க. ஸோ இந்த இடம் அப்படி தான், எப்போ மழை வரும் எப்படி மழை வரும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு இப்படி இருக்கும், திடீர்னு மழை அடித்து ஊற்றும். நேற்று எல்லாருமே வந்து வேட் ஆகிட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம் நேற்று. நான் நினைக்கிறேன் நீங்கள் தூங்கும் போது டென்ட்டெல்லாம் பறக்கிற அளவுக்கு போணுச்சு. நீங்கள் நடக்கூட முடியல, மாதிரி உள்ளூர்லேயே நடுங்கிடுச்சு படமெல்லாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. லெட்ஸ் கெட் பேக் டு தி காம்படிஷன். பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லீடில் இருக்கிறது அருண் மற்றும் ஷான், 21 பாயிண்ட்ஸ். அடுத்து குமரராஜ் 19 பாயிண்ட்ஸ். 17 பாயிண்ட்ஸில் 3 பேர் டையில் இருக்கீங்க. ஃபர்ஹானா, ஜோஷுவா, காவேரி. 14 பாயிண்ட்ஸில் 2 பேர் டையில் இருக்கீங்க. நந்தினி, ராகுல் 13 பாயிண்ட்ஸ். ஜெயதுர்கா என் கடைசி நிலையில் 12 பாயிண்ட்ஸ் வினோத். ஓகே, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து கடைசி 2 நிலையில் இருக்கிறவங்க வந்து டாஸ்க் செய்யணும். தட் இஸ் லேபர் டாஸ்க். அந்த லேபர் டாஸை செய்ய போகிறது துர்கா மற்றும் வினோத். அதுக்கு முன்னாடி நேற்று போட் டாஸை ஜெயித்தவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன ரிவார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே ஹாலிடேக்கு போகிறோம். அங்கே இந்த ஜெயிலில் இருக்காரு, ஒரு அருமையான ஒரு தீவுக்கு நம்ம போகிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நல்ல விஷயத்த சொல்லியாச்சு. பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் டாஸ் இருக்குது. அந்த லேபர் டாஸில் யார் பாட்டம் 2ல் இருக்காங்களோ அவங்க வந்து போட்டிடுவாங்க, துர்கா மற்றும் சர்ப்ரைசிங்லி வினோத். ஓகே, உங்களுக்கான டாஸ் இதை போய் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங் கண்டென்டர் வந்து வினோத் அண்ணன். இப்போ ஃபிசிக்கலி அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நோ க்ளூ யார் வின் பண்ணுவா இது பண்ணுவானே. ஏன்னா ஃபிசிக்கலி போத் ஆஃப் தேம் ஆர் வெரி they are injured lah. மென்டலாக கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். லேபர் டாஸ்க் உங்களுக்கு மேட்சஸ் கொடுக்கப்படும். அந்த மேட்சஸை பயன்படுத்தி கேண்டலை
ஏற்றுறீங்க. மெழுகுபத்தியை ஏற்றின பிறகு ஐஸ் பா மேலே நின்று நீங்கள் உங்கள் கயிறை கெண்டல் கிட்ட வச்சு அதை பேர்ன் பண்ணி கயிறை பிக்கிறீங்க. 80% கயிறு பேர்ன் ஆன பிறகு தான் நீங்கள் அதை பிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கழட்டுறதோ அதுக்கு அப்படி வெளியாகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுங்க. ஐஸ் கட்டி மேலே நிற்கிறீங்க. உங்களால் தாங்க முடியலன்னா கீழே இறங்கிட்டு திருப்பி நீங்கள் மேலே வரலாம். பட் அது டைம் வேஸ்ட் ஆகும். யோசிச்சு வச்சுங்க எப்படி அதை பண்ண போகிறீங்கன்னு. ஐஸ் வழுக்கும், அதையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. டைம் ஸ்டார்ட் நவ். உங்கள் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் காய்ஸ். முதல் கட்ட பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேட்ச் வரைய மாட்டேங்குது. அதில் இருக்கிற மேட்ச் 6 மட்டும்தான். டவுன்வர்ட் மேட்ச் திக்கி 10 லட்சத்து இல்லையா? பக்கத்தில் இருக்கிற contestants எனக்கு என்னவோ மெத்தட்லாம் சொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லா தீக்குச்சியும் அந்த நான் செய்கிற எங்கள்னால நினைக்கிறேன் அந்த பக்கம் மட்டும் உடஞ்சி வந்துச்சு. இல்லைன்னா அந்த மேலே இருக்கிற சோப்பு கலர் வந்து அந்த டப்பா மேலேயே தேஞ்சு போயிடுச்சு. அந்த மேட்ச் ஸ்டிக் வந்து தேஞ்சிட்டு ஸ்டிக்ஸும் முடிஞ்சிட்டு கீழே எடுத்து ட்ரை பண்ணும்போதும் முடியல. மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா வேறு ஒரு வழி நம்ம கொண்டு வருவோம். ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தீக்குச்சி இருந்துச்சு, வினோத்துக்கு இல்லை. அதில் ஏதாவது 1-10 இருந்தால் கூட எனக்கு அட்வான்டேஜாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி நடக்கலை. செகண்ட் ஆப்ஷன் லைட்டர். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ் கட்டி விட்டு இறங்கக்கூடாது. நீங்கள் டாஸை முடிக்கிற வரைக்கும். ஓகே, ரெடி, கோ. ஸோ லைட்டர் கொடுத்தோன்னா இமீடியட்லி நான் ட்ரை பண்ணிட்டேன். பேர்ன் ஆனிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணால் அது ஆக்சுவலி அவரவே இல்லை, அது அப்படியே தான் இருந்துச்சு. வினோதால இன்னும் அவரோட கையை விரிக்க முடிஞ்சது. அவரோட ஹைட்டுக்கு வந்து அவரால் விரித்து அது மேலே காட்ட முடிஞ்சது. எனக்கு வந்து அந்த கயிறு கொஞ்சம் வளைச்சாதான் என்னால் ரொம்ப நேரம் அந்த தீ மேலே வைக்க முடியும். கயிறை பிரிக்காதீங்க துர்கா. பேர்ன் பண்ணுங்க. அப்போ அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஜெய்னேஷ் வந்து அந்த கேண்டலை வந்து தட்டி விட்டுவார். அப்போ மெழுகுலாம் என் தலையில் பேர்ன் பண்ணோம், வாயில் கூட போணுச்சு. ஸோ இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், இட்ஸ் நாட் ஈஸி. அந்த டைமில் வந்து அந்த ஐஸில் நிற்கும் போது கால் அந்த போன்ஸ்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு. ஏற்கனவே எனக்கு அந்த ஹெம்ஸ்ட்ரிங் ரிகவர் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபிங்கர்ஸில் வேறு பார்த்துருப்பேன் இன்ஜர்ட் ஸ்வாலன். ஸோ அப்போ தான் மைண்டில் வந்து இமோஷனல் ரோலர் கோஸ்டர். கொண்டாட்டி என்னோட பேபி அவங்க மூஞ்சிலாம் பே பண்ண ஆரம்பிச்சிட்டு ஐ டோன்ட் டிசப்பாயிண்ட் தெம். ஸோ அந்த டைமில் தான் ஓகே பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் முடிச்சானு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். Vinod, how are you feeling? மோட்டிவேட் பண்ணி வீட்டிலேருந்து பொண்டாட்டியோ பிள்ளையோ அனுப்பியிருக்காங்க. மை சைல்டு சொல்லி 10 months. ஸோ அவர் வாழ்ந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ப்ரௌடாக இருக்கணும்ல. ஸோ இதெல்லாம் யோசிக்க போது ஐயோ எலிமினேட் ஆயிடுவோமோ இமோஷனல் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரன்னிங் பர்சக். Okay, anyway you did it. வினோத், உங்கள் contestant போய் சேருங்க. இந்த டிஷர்ட்டை நீங்கள் போட்டு மற்றவங்களுக்கு சேவை செய்யணும். வினோத், டு தி ஆனஸ்ட், நீங்கள் தான் அவங்கள தோக்கடிச்சிங்க. ஓகே, உங்களுடைய சேவகன் ஜெயதுர்கா. செய்ய வேண்டியதை செய்யுங்க, நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றுங்க. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் காத்துட்ருக்கு. ஒரு முக்கியமான அங்கத்துக்கு வந்திருக்கீங்க, எலிமினேஷன்.
போட்டியை விட்டு ஒருத்தரை எலிமினேட் பண்ண போகிறோம். சாரி, எலிமினேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எலிமினேட் பண்ண போகிறது உங்களில் ஒருத்தர் கிடையாது. சோல்ஜர்ஸ், ஓகே, இவங்க இருவரும் இந்த போட்டியை விட்டு நீக்கப்படுவாங்கன்னு நான் சொல்ல, இந்த தீவை விட்டு நீக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்க 2 பேரும் இத்தனை நாளாக இன்னொரு தீவில் இருந்து அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸை முடிச்சுட்டு பாயிண்ட்ஸோட இங்கே வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரில் ஒருத்தர் இந்த போட்டியை விட்டு நீக்கப்படுவார். நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. நீங்கள் முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். உங்கள் 2 பேருக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் அப்பீல் பண்ணலாம் அவங்கக்கிட்ட, ஏன் நீங்கள் இந்த போட்டியில் இன்னும் இருக்கணும். விளையாட விட்டிங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு வந்து அந்த வில் பவர் இருக்குது, கேரி ஆன் பண்ணி ஃபைட் பண்ணி கேமை ஜெயிக்கிறதுக்கு. டெஃபினெட்லி ஒரு டீமாக உட்காந்து ஜெயிச்சு எத்திக்கலி விளாண்டு முன்னாடி போகிறதுக்கு எனக்கு அந்த வில் பவர் இருக்குது நான் நம்புகிறேன். இப்போ தான் கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் நான் விளாடல. நான் வெளியே போனால் ஃபேராக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியும். வெரி ஃபேரோ வெரி சரியோ அது பற்றி தெரியும். ஓகே, போட்டின் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு. இதுவும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் வித் ஷான். கெவின். கெவின் உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, கெவின் 1. ராஜ். என்ன கேட்டால் நானும் கெவினுக்கு அவுட் பண்ணுவேன். கெவின் 2. ஜோஷுவா. என்னை கேட்டால் கெவின் அண்ணன் வெளியாகிறது. கெவின் 3. நந்தினி. அருள். கெவின் 3, அருள் 1. துர்கா. As a contestant, Arul is stronger. அதனால அவரை என்னால் அவ்வளோவா எதுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ I rather he goes out than Kevin. அருள் 2. காவேரி. பிகாஸ் அருள் அண்ணன் எதுவுமே பண்ணலை, ஸோ அவருக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன். கெவின் 4, அருள் 2. ராகுல். I would choose Kevin. கெவின் 5, அருள் 2. ஃபர்ஹானா. Kevin. கெவின் 6. வினோத். I choose Arul Anna to be out. கெவின் 6, அருள் 3. ஸோ என்னோட முடிவு வந்து கெவின் டு பி அவுட். என்ன கரெக்டாக அருள் எங்கள் டீமுக்கு இப்போ அருள் ஒரு கிரேட் அடிஷனாக இருப்பார். அப்படி வந்தா கெவின் 7, அருள் 3. இந்த தீவை விட்டு நான் கெவினை நீக்கினாலும் இந்த போட்டியை விட்டு கெவினை நீக்கினது நீங்கள் தான். கெவின் இஸ் eliminated. Okay, Kevin, any last words? To those who voted not for me to go out of the game, thank you so much. Like, it really means a lot to me. I really appreciate it. Thank you so much. And to those who didn't, please ஒன்றும் கோச்சிக்காதீங்க. நீங்கள் கேமுக்கு ஃபேராக தான் நீங்கள் பண்ணீங்க, அன்ஃபேராக எதுவுமே நீங்கள் பண்ணலை. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி at all. Soldiers, do your duty. கெவின் இந்த போட்டியை விட்டு நீக்கப்படுறாரு. கெவின் இஸ் eliminated. போட்டியோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எப்படி இன்னும் சாமர்த்தியமாக விளையாடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகலாம்.
அருள்மணி அன்ஃபேராக இந்த தீவை விட்டு நீக்கப்பட்டாருங்கிற முக்கிய காரணத்தை முன் வச்சு அவரை போட்டியாளர்கள் காப்பாற்றிட்டாங்க. அதனால் இந்த அச்சம் என்பது மடமையடா சீசன் 4 முதல் எலிமினேஷன். இந்த போட்டியை விட்டு நீக்கப்பட்டவர் கெவின். ஒரு புது தீவுக்கு இவங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே புதிய சவால்கள், புதிய விஷயங்கள் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. அடுத்த எலிமினேஷன் யாருக்கு? அடுத்த சவாலை ஜெயிக்க போகிறது யார்? தொடர்ந்து பார்ப்போம். இது அச்சம் என்பது மடமையடா சீசன் 4.